அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். இந்த தேர்தல் பிரச்சார வேலைகள் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டுடைய முக்கிய நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா சீமானுக்கு சாதகமான பல விஷயங்களை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதுல ஒரு விஷயத்தை பற்றி தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த 24 தேர்தல் அப்படின்றது சீமானுக்கு அதிக அளவில் ஆதாயத்தை கொடுக்க போகுது அப்படின்னு அனைத்து அரசியல் விமர்சகர்களுமே ஒரு பக்கம் கருத்து தெரிவிச்சிட்டு இருந்தாலும், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சீமான் ஆயிராவது உழைச்சிட்டு இருக்காரு அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்துமே இல்லை. எப்போதும் இல்லாத அளவுக்கு இந்த முறை தேர்தலில் பார்த்தீங்கன்னா சீமானுக்கு சாதகமாக நிறைய நட்சத்திரங்கள் சீமான பேட்டி எடுக்கிறதும், அதற்கு பிறகு சீமானை குறித்த சாதகமான விஷயங்களை வெளியிடுறதும் அப்படின்ற விஷயங்களை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா நடிகர் ஜிவி பிரகாஷ்ல ஆரம்பிச்சு, அதற்கு பிறகு சிலம்பரசன், ஏஆர் ரகுமான், அதற்கு பிறகு இறுதியாக விஜய் வெளியிட்ட பாடலில் இந்த மைக் விவகாரம் அப்படின்றது முழுக்க சீமானுக்கு வலு சேர்த்திருக்கு அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்துமே இல்லை. நேற்றைய முன்தினம் கூட பார்த்தீங்கன்னா மதன் கௌரி அவருடைய சேனலில் சீமான பேட்டி எடுத்து போட்டிருந்ததும், இன்றைய தினம் சத்யராஜ் அவர்கள் சீமானை குறித்த மேடையில் பேசியிருக்கிறதும் அப்படின்னு முழுக்க நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா சொல்லி வச்ச மாதிரி சீமானை குறித்து பேசுறதும், சீமானுக்கு சாதகமான விஷயங்களை வெளியிடுறதும் அப்படின்னு இந்த தேர்தலுக்கு என்னென்ன சீமானுக்கு தேவையோ அவை அத்தனையுமே பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. நேற்று தினம் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சத்யராஜ் அவர்கள் பார்த்தீங்கன்னா சீமான புலி அப்படின்னு குறிப்பிட்டதும், அதற்கு பிறகு இந்த புலி இப்போ இருக்கிறத விட பல மடங்கு துடிப்பாக ஒரு காலத்தில் செயல்பட்டு இருந்துச்சு அப்படின்னும், இந்த மாதிரி எல்லாம் தமிழ் மேலே பற்று கொண்ட ஒரு தலைவன் கிடைக்கிறதுக்கு நம்ம உண்மையிலேயே கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சத்யராஜ் அவர்கள் சொல்லியிருக்கிறது ஒரு மிகப்பெரிய பேசும் பொருளாகவே மாறி இருக்கு. ஒரு தனியார் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சத்யராஜ் அவர்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு தருணத்தில் ஆரம்பத்தில் அரசியல் குறித்து பேசினதும், அதற்கு பிறகு சீமானை குறித்து பேசினதும், சீமானே இல்லாத மேடையில் சீமானை குறித்து பெருமையாக பேசியிருக்கிறது பார்த்தீங்கன்னா இணையத்தில் ஒரு பெரிய வைரல் வீடியோவாக மாறி இருக்கு. சொல்லி வச்ச மாதிரி அனைத்து நட்சத்திரங்களுமே சீமானுக்கு சாதகமாக பேசணும் அப்படின்னு முடிவெடுத்து பேசுற மாதிரி தான் இந்த விஷயங்கள் அமைந்திருக்கு. இவங்க அனைவருமே சொல்ற மாதிரி ஒருவேளை 24 தேர்தலையே சீமான் அவருடைய ஆளுமை எந்த அளவில் இருக்கு அப்படின்னும், 26 தேர்தலில் ஒரு ஆட்சியை அமைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நிரூபிப்பாரு அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது. மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.